ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரீச் ஆகும். அப்போ அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம். அருமையான கதைகள், சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நம்ம சேனல்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அருமையான, அட்டகாசமான, அற்புதமான கதைகள் நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதிய நட்பு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம். சிவசங்கரி அவர்களுடைய டச்சோட இருக்கக்கூடிய ஒரு கதை. இடைவேளை. ஆர்ட் பிலிம் கணக்காக படம் வந்திருக்கு, அவசியம் பாருங்க சாரங்கன் என்று ஒரு பட தயாரிப்பாளரான என்னுடைய நண்பர் தொடர்ந்தொணத்ததை நம்பிக்கொண்டு வந்தது தப்பாக போய்விட்டது. படம் ரொம்ப ரொம்ப சுமார். கொஞ்சம் அழுகை, கொஞ்சம் வசனம், கொஞ்சம் தமிழ் பண்பாடு, கொஞ்சம் கிராமம், கொஞ்சம் இளசுகளின் காதல் என்று சம்பந்தமில்லாத சம்பவங்களின் கூட்டு. எழுந்து போய்விடலாமா? ஜிப்பாவை பின்னுக்கு தள்ளி மணி என்ன என்று பார்த்த நிமிஷத்தில் அவன் என் எதிரில் வந்து நின்றான். வணக்கம், நீங்க தானே? அவன் கேள்வியை முடிக்கும் முன்னரே என்ன கேட்கப் போகிறான் என்பதை புரிந்து கொண்ட தினுசில் லேசான புன்னகையுடன் தலையாட்டி எதிரில் நின்றவனை ஏறிட்டேன். எனக்கும் சின்னவனாகத்தான் இருப்பான். 35 இருந்தால் அதிகம். ஆண் பிள்ளைக்கு கொஞ்சம் குட்டை, நல்ல நிறம், தடித்த உதடுகள், கருப்பு மீசை, -2 என்று சொல்லும் கண்ணாடி. என்னை பார்த்ததில் அவனுக்குள் சின்னதாக படபடப்பு, சந்தோஷம் எல்லாம் உண்டாகி இருந்தது வெளிப்படையாக தெரிந்தது எனக்கு. காலியாக இருந்த பக்கத்து இருக்கையில் தயக்கத்துடன் உட்கார்ந்தான். நிறைய சிரித்தான். ஒரு முறை வணக்கம் சொல்லிவிட்டதை மறந்து இன்னொரு முறை வணக்கம் என்று சொல்ல சிரிப்பை அடக்கிக் கொண்டு நானும் பதிலுக்கு வணக்கம் என்றேன். என் பேரு பத்மநாபன். இந்த ஊர் பேங்குக்கு புது ஏஜென்டா வந்திருக்கேன். 2 நாள் தான் ஆறுது. ஹோட்டல்ல தங்கி இருக்கேன். ஃபேமிலி மெட்ராஸ்ல இருக்கு. நல்லதா வீடு கிடைச்ச உடனே அவங்கள வரவழைச்சுக்குவேன். நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் என்று யோசித்துக் கொண்டே அப்படியா என்றேன். என் ஒய்ஃப் ஸ்வர்ணாவுக்கு உங்க எழுத்துக்கள்னா உயிர். உங்க கதைகள் வெளியாற பத்திரிகைகள் ஒண்ணு கூட விடமாட்டா. தேடி தேடி வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு இத இப்படி எழுதியிருக்காரு, அத அப்படி எழுதியிருக்காருன்னு எனக்கு விவரமா சொல்லுவா. நம்ப மாட்டீங்க நீங்க. ஒரு சமயம் நடு ராத்திரியில எழுப்பி உட்கார வச்சு அடடா என்னம்மா எழுதியிருக்காருன்னு விமர்சனம் பண்ணது கூட உண்டு. லேசான முறுவலுடன் அப்படியா என்றேன் திரும்ப. இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்தப்புறம் மிஸ்டர் சாரங்கன் இந்த ஊர்ல தானே இருக்கார். வீடு சீக்கிரமா பாத்துருங்க. அங்க வந்ததும் அவரை சந்திச்சு ஆசை தீர பேசிட்டு தான் மறுவேளை பாக்குறதுன்னு 100 தடவை என்கிட்ட சொல்லிட்டா சார். இன்னைக்கு எதேச்சியா உங்களை சந்திச்சதை தெரிவிச்சேன்னா ஆஹா ஆஹான்னு மாஞ்சி போயிட போறா. சொடா கலர் பானம் விற்று கொண்டு போன பாண்டு ஒருவனை இங்க வாப்பா என்று அவன் கூவி அழைத்தான். 2 கோலாவை வாங்கி உடைக்கச் சொல்லி நான் வேண்டாம் என்று மறுக்க என் கையை பிடித்து ஒன்றை வைத்தான். பிளீஸ் சாப்பிடுங்க மிஸ்டர் சாரங்கன். இப்படி இன்டர்வெல் போது உங்களை பார்த்து பேசிட்டு திரும்பியத ஸ்வர்ணா கேள்விப்பட்டா என்ன பேசுனீங்க, தாகத்துக்கு கூட ஒன்னும் வாங்கி கொடுக்காமன்னு சண்டை போடுவா. பிளீஸ் டேக் இட் சார். அரைவாசி குடித்துவிட்டு மீதியை போதும் என்று பையனிடம் கொடுத்தேன். பத்மநாபனை பார்த்து தேங்க்ஸ் என்று கூறினேன். விளக்குகள் அணைக்கப்பட்டு ஸ்லைடுகள் ஓடத் துவங்கின. அவன் எழுந்து கொண்டான். அப்ப நான் வரேன் மிஸ்டர் சாரங்கன். ஸ்வர்ணா வந்தப்புறம் உங்களை சந்திக்க கூட்டிட்டு வரேன். சரி, போன் பண்ணிட்டு நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஷூர், உங்க நம்பர் சொன்னேன். அவன் தன்னுடைய சீட்டுக்கு சென்றதும் படம் பார்த்தது போதும் என்று வீட்டுக்கு போக நான் எழுந்தேன். 2 வாரங்கள் கழித்து ஒரு நாள் மாலை 5 மணி வாக் போக கிளம்பி கொண்டிருந்த போது போன் அழைத்தது. ஹலோ, மிஸ்டர் சாரங்கன் இருக்காரா? பேசிட்டு தான் இருக்கேன். குட் ஈவினிங், நான் பத்மநாபன். எந்த பத்மநாபன்? பேங்க் ஏஜென்ட். அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல பார்த்தமே. எஸ், நினைவு வந்து விட்டது எனக்கு. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் மிஸ்டர் சாரங்கன். என்னோட ஒய்ஃப் ஊர்ல இருந்து நேத்து வந்துட்டா. வந்ததுல இருந்து உங்களை சந்திக்கணும்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு சாயங்காலம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? 6:30 மணி வாக்குல நாங்க அங்க வரலாமா? யோசித்தேன். இப்போது வாக் போனால் திரும்ப 6 மணி ஆகிவிடும். வந்து பாதியில் நிறுத்தி இருக்கும் குறுநாவலை எழுதி முடித்து நாளைக்கு கல்கி பத்திரிகைக்கு அனுப்ப வேண்டும். ஓஹோம் என்று முடியாது.
இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் மிஸ்டர் பத்மநாபன். அவசரமா எழுத வேண்டிய வேலை இருக்கு. நாளைக்கு நான் சேலம் போறேன். நீங்க அடுத்த வாரம் போன் பண்ணிட்டு வர முடியுமா? ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். வழக்கமாக இப்படி வெளிப்படையாக என் நிலையை சொன்னால் அதை எல்லாரும் சரியாக புரிந்து கொள்வார்கள் என்பது இல்லை. நம்மை சந்திக்க அவனுக்கு விருப்பம் இல்லை, அதுதான் சாக்கு போக்கு சொல்கிறான் என்பார்கள். பெரிய எழுத்தாளர் என்ற திமிர் அதை வாசகர்களாகிய நம்மிடமே காட்ட வேண்டுமா என்பார்கள். எல்லாம் சும்மா பிஸியாக இருப்பது போல ஒரு பாவனை. உடனே சந்தித்து விட்டால் நாம் மட்டமாக நினைக்கப் போகிறோமோ என்ற பயம் என்பார்கள். இந்த மாதிரி கொனஸ்டையாக பேசுபவர்களை சமாளிப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் என்றாலும் என்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் சிரமப்பட்டாவது நிலைமையை விளக்க நான் முயல்வதில்லை. வேஷம் போடாமல் இருக்கிறேன். புரிந்து கொண்டால் சந்தோஷம், இல்லாவிட்டால் ஒன்றும் நஷ்டம் இல்லை. நல்ல வேளையாக பத்மநாபன் இந்த ரகத்தில் சேர்ந்தவனாக இருக்கவில்லை. நான் பேசி முடித்ததுமே தயக்கமின்றி, ஓகே நீங்க போயிட்டு வாங்க, நான் அடுத்த வாரம் போன் பண்றேன், ஹேவ் எ நைஸ் ட்ரிப் என்று சொல்லிவிட்டான். அடுத்த வாரம் சொன்னபடி பத்மநாபன் போன் செய்ய மறுநாள் மாலை அவர்களை வரச் சொன்னேன். என் வீடு ஊருக்கு வெளியில் எனக்கு சொந்தமான பண்ணையில் இருக்கிறது. சட்டென்று நினைத்தால் வர முடியாத இடம். காலையில் மாலையில் என்று எண்ணி 2 பஸ்கள் பண்ணை வழியாக போகும். மற்ற சமயங்களில் டவுனில் இருந்து ஆட்டோவோ சைக்கிள் ரிக்ஷாவோ அமர்த்தி கொண்டு வந்தால்தான் உண்டு. இல்லாவிட்டால் காலை வீசி போட்டு நடடா ராஜா என்று ஆனந்தமாய் நடந்து வரலாம். வேண்டியவர்கள் எப்படியாவது வந்து சந்தித்து விடுகிறார்கள். வேண்டாதவர்களை பற்றி கவலை இல்லை. நான் ஒரு வித்தியாசமான மனிதன். எனக்காக வாழும் ஜாதி. என் விருப்பு வெறுப்புகளை, என் ரசனைகளை, என் செயல்களை எனக்காகவே வளர்த்து பராமரித்துக் கொண்டிருப்பவன். அதற்காக பிறர் உணர்வுகளை மதிக்காதவன் என்று அர்த்தம் இல்லை. எனக்குள் இரட்டை எண்ணங்கள் இல்லை. அதனால் வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லாதவன். இப்படி சுலபமாய் வர முடியாத இடத்தில் இருப்பதாலோ அல்லது அதிக ஒட்டுதல் இல்லாமல் இருப்பதாலோ என்னவோ நேரம் காலம் இல்லாமல் உங்கள் வாசகர்கள் நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேர் வருவதில்லை. ரொம்ப ஈசி கொண்டு பழகுகிற நண்பர் குழாமும் கிடையாது எனக்கு. 5 அடிக்க 2 நிமிஷங்கள் இருக்கையில் பத்மநாபன் மனைவி சகிதம் வந்துவிட்டான். அவன் கையில் ஒரு கூடை. பழங்களா? அவள் கையில் கட்டாய் புத்தகங்கள். வணக்கம். வணக்கம், வாங்க. உள்ளே வராமல் மெய் மறந்து அவள் நிற்க, வா என்று முழங்கையை பற்றி பத்மநாபன் அசைத்தான். கூடத்து நாற்காலியில் உட்கார்ந்தோம். கையில் இருந்த புத்தகங்களை அவள் படபடப்பு அடங்காமலேயே பக்கத்து மேஜையில் வைக்க அவற்றில் சில நழுவி விழுந்த போது பார்த்தேன். அத்தனையும் என் புஸ்தகங்கள் தான். கர்ச்சீப்பை திருகினாள். முகத்தை துடைத்துக் கொண்டாள். எச்சில் கூட்டி விழுங்கினாள். பார்வையை என் மேல் நிறுத்தினாள். கூடத்தை சுற்றி சுற்றி பார்த்தாள். பத்மநாபன் நட்புடன் சிரித்தான். மனைவியை பார்த்து கண் சிமிட்டி சீண்டினான். என்ன பேசாம இருக்க ஸ்வர்ணா? உன்னால பேசாம கூட இருக்க முடியுமா? ஆச்சரியமா இருக்கு எனக்கு. மிஸ்டர் சாரங்கனை பார்க்கணும்னு ஓயாம நச்சரிச்சுக்கிட்டே இருந்தியே, இப்ப இப்படி வாயடிச்சு போயிட்டியே, என்ன சமாச்சாரம்? மனைவியை சீண்டினவன் என் பக்கம் திரும்பி, உங்களை பார்த்ததுல அவளுக்கு ஒண்ணுமே புரியல மிஸ்டர் சாரங்கன் என்றான் அவன். அவள் மெதுவாக வாயை திறந்தாள். நான் உங்க ரசிக, விசிறி. உங்க எழுத்துக்கள்னா எனக்கு வெறி, பைத்தியம். இப்படி இப்படி உங்களுக்கு நேருக்கு நேரு இத்தனை கிட்டத்துல பாப்பேன்னு நினைக்கல. அதான் வந்து வந்து நான் சிரித்தேன். இவ்வளவு மிரண்டு போறதுக்கு எனக்கு 2 தலை 4 கண்ணா இருக்கு. உங்கள மாதிரி நானும் சாதாரண மனுஷன் தானே. நீங்களா சாதாரண மனுஷனா? இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க சார். உங்களுக்கு உடம்பு பூரா மூளை. நீங்க எழுதுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கு. உங்க கதை ஒவ்வொன்றும் மனச தொலை போட்டு பிராண்டும். உங்க ஸ்வர்ணாவுக்கு மூடு வந்துருச்சு. இனிமே எந்த சக்தியாலும் அவளை நிறுத்த முடியாது. பத்மநாபன் வேடிக்கையாய் பேச அவள் அவன் பக்கம் திரும்பி, சும்மா இருங்க பத்மு என்று கொஞ்சி விட்டு என்னிடம் தொடர்ந்து பேசினாள். இங்க இந்த அத்வான காட்டுல உட்கார்ந்துகிட்டு ஊர்ல இருக்கிற மூல முடுக்கல நடக்கிறது எல்லாம் கச்சிதமா நேர்ல பார்த்தாப்புல உங்களால எப்படி சார் எழுத முடியுது? வேலை இல்லாத இளைஞனை வச்சு தொடர் எழுதுனீங்களே, அது அற்புதம். அந்த மாதிரி பசங்க வீட்டுக்கு வீடு இருக்காங்க சார். ஏன் புரியவில்லை? கதையில 6 வயசு பெண்ணோட மன ஓட்டத்தை சித்தரிச்சிருந்தீங்களே, அடே எப்பா, எப்படி சார் அத்தனை தத்ரூபமா அந்த சின்ன பொண்ண கண்ணு முன்னால கொண்டு வர முடிஞ்சது உங்களால? அப்புறம் உங்க கதாபாத்திரங்கள் அகிலா, தர்மா, சங்கர், ஆத்மா, சீதா, இந்து, தியாகு. போங்க சார், எந்த கேரக்டரை சொல்றது, யாரை விடுறது?
எப்படி எப்படி சார்? வாழ்க்கையில சந்திச்ச நபர் மாதிரியே எல்லோரையும் உருவாக்க உங்களால முடியுது. பயங்கர கற்பனை சார் உங்களுக்கு. ஹாட்ஸ் ஆஃப் டு யூ சார். பையன் கொண்டு வந்த காஃபி கோப்பைகளை அவர்களிடம் நீட்டினேன். கற்பனையும் இல்லை, பயங்கரமும் இல்லை. எல்லா கதாபாத்திரங்களுமே ஓரளவுக்கு இங்கே அங்கே நான் சந்திச்சவங்க தான். அப்ப உண்மை சம்பவங்களை வச்சுக்கிட்டு தான் நான் எழுதுறேன்னு நீங்க சொன்னதா ஒரு பத்திரிக்கையில போட்டிருந்தது நிஜமா தானே சார்? ம், வெரி ட்ரூ. பார்த்து, கேட்டு, படித்து, பழகி தெரிஞ்சுகிட்ட அனுபவங்களை அடிப்படையா வச்சுதான் நான் எழுதுறேன். நிஜ வாழ்க்கையில நடக்கிறத அப்படியே சொன்னா சில சமயங்கள்ல உப்பு சப்பு இல்லாம இருக்கும். அதனால உண்மை கரு அல்லது கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் கற்பனை சேர்த்து எழுதுறது தான். பச்சை காய்கறிகளை இருக்கிறத வேக வச்சு பக்குவமா மசாலா சேர்த்து அவியலா நீங்க செய்யற மாதிரி தான் இதுவும். ஸ்வர்ணா கண்ணகல நான் பேசுவதை உன்னிப்புடன் கேட்டாள். இவள் சந்தோஷம்தான் என் சந்தோஷமும் என்கிற மாதிரி பத்மநாபன் அக்கடா என்று உட்கார்ந்து விட்டான். அன்றைக்கு ஸ்வர்ணா ஏகமாய் கேள்விகள் கேட்டாள். ஒன்றுமே படிக்காமல் காலி டப்பாவாக அலட்டும் சிலரை போல அல்லாமல் ஆத்மார்த்த ஈடுபாட்டுடன் அவள் கேட்டது எனக்கு பிடித்திருந்தது. வாஸ்தவத்திலேயே அவள் நிறைய படித்திருந்தாள். என்னுடையது என்று இல்லை. புதுமை பித்தனில் துவங்கி இன்றைக்கு பிரபலமாகிக் கொண்டிருக்கும் பட்டுக்கோட்டை பிரபாகர் வரையில் படித்திருந்தாள். அவள் கேள்விகளில் சிரத்தை இருந்தது. தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. நான் எழுதும் அறையை அவள் பார்க்க ஆசைப்பட அழைத்து சென்று காட்டினேன். காற்றோட்டமான அறையையும் சுவர் முழுக்க செல்ஃபாக மாற்றி அடுக்கியிருந்த புத்தகங்களையும் வசதியாய் சாய்ந்து எழுதும் மேஜை நாற்காலியையும் தடவி பார்த்தாள். எதிர் ஜன்னல் அருகில் சென்று கம்பிகளில் முகத்தை பதித்துக் கொண்டு அஸ்தமிக்கும் சூரியனையும் வெளியில் பறந்து கிடந்த வயல்வெளியையும் வெறித்தாள். மரங்கள், வயல்கள், சிவந்த வானம், அணில்கள், ஓணான்கள், பட்சிகள். சார், இப்பதான் புரியுது உங்க கதைகள்ல இதுங்களுக்கெல்லாம் ஏன் இத்தனை முக்கியத்துவம்னு. இயற்கையை அனுபவிச்சு நீங்க எழுதுறதாலதான் எங்களையும் அத்தல லைக்க செஞ்சிடறீங்க. மீண்டும் கூடத்துக்கு வந்த பிறகு கொண்டு வந்திருந்த புத்தகங்களை என் முன் நீட்டி கையெழுத்து போட்டுத்தாங்க சார் பிளீஸ் என்றாள். நான் கையெழுத்து போடும் நிமிஷத்தில் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு உங்களை பார்க்க போறேன்னு தெரிஞ்சதுமே உங்க பப்ளிஷர் கிட்ட போய் அங்க இருந்த உங்க அத்தனை புத்தகங்கள்லயும் ஒரு காப்பி வாங்கிட்டு வந்துட்டேன் என்று அதீத உற்சாகத்துடன் பேசினாள். நடுநடுவில் தங்களை பற்றியும் புருஷனும் மனைவியுமாய் மாறி மாறி விவரங்கள் சொன்னார்கள். இருவருமே வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவன் எம்ஏ, அவள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகின்றன. 9 வயதில் ஒரு பெண் மாதவி. இங்கு அழைத்து வந்து திரும்ப 2 வருஷத்தில் டிரான்ஸ்பர் என்றால் படிப்பு பாதியில் திண்டாடுமே என்று சென்னையிலேயே பெற்றவர்களிடம் விட்டு வைத்திருக்கிறார்கள். அன்று அவர்கள் கிளம்பும் போது மணி 7:30 என்றது. அதிசயமாய் அத்தனை நாளிகை அவர்களுடன் பொழுதை கழித்தது எனக்கே வேடிக்கையாக இருக்க வண்டி வரை வழி அனுப்பச் சென்றேன். காரில் ஏறும் முன் ஸ்வர்ணா சுற்றி ஒரு தரம் பார்த்தாள். இது பூரா உங்க பண்ணதானா சார்? எவ்வளவு ஏக்கர் இருக்கும் சொன்னேன். அம்மாடி, அத்தனாம் பெருசா? நீங்க ஒருத்தராவா இத்தனையும் பாத்துக்கிறீங்க? சற்று தயங்கி வந்தது அடுத்த கேள்வி அவளிடம் இருந்து. உங்க கூட இங்க யார் இருக்காங்க சார்? யூ மீன் உறவுக்காரங்க? யாரும் இல்ல. இத்தனாம் பெரிய இடத்துல தனியாவா இருக்கீங்க? நான் சிரித்தேன். தனியா எங்க இருக்கேன், ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. 2 நாய் இருக்கு. அப்புறம் இல்ல சார், நான் கேட்கறது. ஏதோ கேட்க போனவளை தடுத்து நிறுத்தும் நோக்கில் பத்மநாபன் அவசரமாய் பேசினான். நாளையாச்சு ஸ்வர்ணா, சாரு டைமை நாம ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டோம். அவருக்கு இன்னும் எத்தனை வேலை இருக்கோ. கிளம்பலாம் வா. உங்களுக்கு போன் பண்ணி பேசலாமா சார்? தொந்தரவுன்னு நினைக்க மாட்டீங்களே என்று கேட்டு நான் இல்லை என்று சொன்ன பிறகு அவர்கள் கிளம்பி சென்றார்கள். உள்ளே போய் சாப்பிட்டு நீட்சையை கையில் எடுத்துக்கொண்டு படுக்கையில் சாய்ந்த பிறகும் கூட அவர்கள் நினைப்பு எனக்குள் எழுந்து கொண்டே இருந்தது. கலகலப்பான ஜோடி. இருவருமே வெகுளிகள், ஆனால் புத்திசாலிகள். வேஷம் இல்லை, பணம் இருக்கிறது என்ற பகட்டும் இல்லை. அவர்களை எனக்கு பிடித்து போனதை நினைத்து கொண்டே நான் உறங்கி போனேன். சரியாக 2ஆம் நாள் காலை ஸ்வர்ணா போனில் என்னை அழைத்தாள். ஸ்வர்ணான்னு ஒரு அம்மா பேசுறாங்க என்று வேலைக்காரன் சொன்னதும் எழுதி கொண்டிருந்த பேனாவை கீழே வைத்துவிட்டு பேசலாமா வேண்டாமா என்று 1/2 நிமிஷம் யோசித்தேன். யாரோடும் அத்தனை பழக்கம் நெருக்கம் வேண்டாம் என்று ஒதுங்கி வாழும் இயல்பு அடிக்கடி பேச்சு வைத்துக் கொள்வது தேவையா என்று கேட்டது. பேசின வரைக்கும் குற்றமாக எதுவும் படாததாலும்
அந்த முகத்தில் குரலில் தெரிந்த ஆர்வம் நிஜமாக பட்டதாலும் பரவாயில்லை பேசலாம் என்று தீர்மானித்து ரிசீவரை எடுத்து ஹலோ என்றேன். குட் மார்னிங் சார். காலையில தொந்தரவு செய்யறதுக்கு மன்னிக்கணும். விகடன் தொடர படிச்சு முடிச்சப்புறம் சும்மா இருக்க என்னால முடியல. 2 வார்த்தையாவது அதை பத்தி பேசணும்னு துடிப்பா இருக்கு. ஒரு இடத்துல எத்தனை அழகா விளக்கம் கொடுத்திருக்கீங்க சார் நீங்க. சமுத்திரத்தையே பார்க்காதவனிடம் ஒரு டபரா ஜலத்தை கொண்டு வந்து கொட்டி இந்த மாதிரி லட்சோப லட்சம் டபரா ஜலம் சேர்ந்த பரந்த நீர்ப்பரப்பில் வெள்ளையை அலைகள் இருக்கும், பெரிய பெரிய கப்பல்கள் மிதக்கும், அடியில் பிரம்மாண்டமான திமிங்கலம் வகைராக்கள் சஞ்சரிக்கும், முத்து பவளங்கள் விளையும் என்று எப்படியெல்லாமோ விளக்கினாலும் கூட அவனால் ஒரு சமுத்திரத்தின் அழகை கம்பீரத்தை வாஸ்தவமாக கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா என்று எழுதியிருக்கிறதை படித்துவிட்டு அசந்து போயிட்டேன் சார். வார்த்தைகளால் மட்டும் சில விஷயங்களை புரிய வைப்பது கஷ்டம்னு தெளிவா விளக்கி இருக்கீங்க. அப்புறம் அன்றைக்கு அவள் ஒரு நல்ல ரசிகையாக நான் எழுதியிருந்ததை என் கோணத்தில் இருந்தே ஆராய்ந்து விமர்சித்தது எனக்கு திருப்தியை தந்தது. வெறும் முகஸ்துதிக்காக பேசி பிரபலமான இவர் தொடர்பு நமக்கு பெருமை தரும் என்ற கண்ணோட்டம் இல்லாதது நன்றாக புரிந்ததால் அவளுடைய விமர்சனங்களை, மற்ற எழுத்தாளர்களின் எழுத்துக்கள் பற்றிய கருத்துக்களை நான் வரவேற்க முற்பட சீக்கிரமே 1 வாரத்துக்கு ஒரு தரம் நாங்கள் பேசுவது 4 நாட்களுக்கு, அப்புறம் 2 நாட்களுக்கு ஒரு முறை என்று ஆயிற்று. அடுத்த முறை என் இல்லத்துக்கு வந்தவர்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் விருந்து சாப்பிட வாங்க சார், எத்தனை முறை கூப்பிட்டுட்டோம் என்று ஏக்கத்துடன் அன்புடன் அழைக்க செவ்வாய் அன்று இரவு உணவுக்கு வருவதாக சொன்னேன். ஸ்வர்ணா பேச்சில், பத்திரிகை புத்தகங்கள் படிப்பதில் மட்டும் கெட்டிக்காரி அல்ல, புத்திசாலி, ரசனை உள்ளவள், கை காரியத்தில் தேர்ந்தவள் என்பது அன்று எனக்கு புரிந்து போனது. வரவேற்பறை சுவரில் பெண் குழந்தை ஒன்று விளக்கு வெளிச்சத்தில் படிப்பது போன்ற ஓவியம், சாப்பாட்டு கூடத்தில் சீவின மரச்சுருளால் செய்யப்பட்ட கீதாபதேசம். மத்தியான நேரங்கள்ல பொழுது போக வேண்டாமா சார், தூங்கிய நேரத்தை கழிச்சா எப்படி? பிசிபெலா ஹீலி அண்ணாவும் பால் பாயாசமும் நாவை மணக்க வைத்த பின் வயிற்றுக்குள் இறங்கின. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் பத்மநாபன், எல்லாம் தெரிஞ்ச மனைவி அமைஞ்சிருக்காங்க. என் பாராட்டில் பத்மநாபன் குளிர்ந்து போனான். இவர் மற்ற பெயிண்டிங்கையும் நீங்க பார்க்கணும் சாரங்கன், மிஸ்டரை விட்டு விடுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதன்படி இப்போது அவர் அப்படி அழைப்பதில்லை. அந்த கிராஸ்டிக் படுக்கை விரிப்ப காட்டு ஸ்வர்ணா. முகத்தில் பெருமை கூத்தாட அவன் அவளை இன்னும் தூக்கி வைத்து பேச ஸ்வர்ணா சந்தோஷமாய், எல்லாத்துக்கும் இவங்க கொடுக்கிற உற்சாகம் தான் சார் காரணம். முதுகுல தட்டி கொடுக்க கொடுக்க நான் நல்லா வேலை செய்யறேன், ரகசியம் அங்கதான் இருக்கு என்றாள் அவள். புதுசாய் ஒரு நிமிஷம் அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தேன். அந்த அன்பு, அந்த பெருமை, அந்த ஈடுபாடு சரியான ஜோடிதான். God bless them both. இதற்கு பிறகு நான் ஊரில் இருந்தால் கண்டிப்பாய் தினமும் ஸ்வர்ணா என்னிடம் ஒரு தடவையாவது பேசிவிடுவது வழக்கமாயிற்று. அந்த வார தொடர் பற்றி தான் பேச்சு இருக்கும் என்று இல்லை. எப்பொழுதோ எழுதின சிறுகதையை குறிப்பிட்டு அந்த முடிவு இயற்கையில் நடக்கக்கூடியதா சார் என்று விவாதிப்பாள். இல்லாவிட்டால் சமீபத்தில் வெளியான கட்டுரை தொகுப்பை பற்றின அபிப்பிராயங்களை கூறுவாள். டேஷ் எழுத்தாளர் பெண் எழுத்தாளர்களை காட்டமாக விமர்சித்திருக்கிறாரே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இப்ப வந்துட்டு இருக்கே குமுதத்துல ஒரு தொடர் இவரோடது, அத படிச்சிருக்கீங்களா? சிறுகதை இலக்கியம் பலவீனமாயிட்டு வருதுன்னு சிலர் அபிப்பிராயம் வச்சிருக்காங்களே, நீங்க என்ன சொல்றீங்க சார்? கமர்ஷியல் மேகசின், ஆர்ட் மேகசின் பிரிவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜேகேயோட 8 கன்வர்சேஷன் படிச்சிட்டு இருக்கேன். அதுல தி அப்சர்வேஷன் ஆஃப் சைலன்ஸ் பை சைலன்ஸ் இன் சைலன்ஸ்னு சொல்றார். எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன் சார். பிறப்பால இல்லாம அவங்க குணங்களுக்கு ஏற்ப செய்யற கர்மத்தால ஜாதி தீர்மானிக்கப்படுதுன்னு கீதை 18வது அத்தியாயத்துல 41வது ஸ்லோகம் சொல்லுது. இத அடிப்படையா வச்சு நீங்க ஒரு அற்புதமான சமூக நாவலை எழுதணும்னு ஆசைப்படுறேன் சார். அத்தனைக்கும் நான் கூறும் பதிலை குறுக்கே எதுவும் பேசாமல் கவனமாய் கேட்பாள். சில விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அது எப்படி சார் என்று பதிலுக்கு வாதாடுவாள். பல சமயங்களில் என்னமா தெளிவா சொல்றீங்க நீங்க என்று பூரித்து போவாள். நடுநடுவில் ஏன் சார் நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? எதுக்காகவும் இல்லாட்டாலும் வயசான பிறகு நம்மள புரிஞ்சுகிட்டு இதமா நடத்தவாவது ஒரு துணை வேண்டாமா என்று சொந்த சமாச்சாரத்தை பற்றின கேள்விகளும் கேட்டதுண்டு. பதில் சொல்ல விருப்பம் இருப்பதற்கு சொல்வேன், இல்லாததற்கு சிரித்துக்கொண்டே பேசாமல் இருந்து விடுவேன். மொத்தத்தில் ஸ்வர்ணாவை ஒரு ரசிகையாக மட்டும் நினைக்காமல் ஆர்வமுள்ள சிஷ்யையாக
ஒரே கண்ணோட்டம் உள்ள சிநேகிதியாகவும் நான் நினைத்ததும், அதனால் பழகத் துவங்கி 3 மாசங்கள் போவதற்குள் அழுத்தமான இனிய நட்பாக எங்களுடையது உருவானதும் நிஜம்தான். அந்த கோடை விடுமுறையில் முதலாக நான் மாதவியை சந்தித்தேன். முதல் பார்வையிலேயே அசந்துதான் போனேன். 9 வயசு பெண்ணுக்கா இத்தனை அழகா, துருதுருப்பா, புத்திசாலித்தனமா? என்னை பற்றி அவள் பெற்றோர், முக்கியமாய் அவளுடைய தாய் அதீதமாய் பேசி அவள் கேட்டிருக்க வேண்டும். நீங்க தானா அந்த சாரங்கன் அங்கிள் என்றால் கண்களை அம்மா மாதிரியே அகல விரித்தபடி. எண்ணி 2ஆம் நிமிஷம் சுவாதீனத்துடன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு கலகலக்க துவங்கிவிட்டாள். இதுவும் அம்மாவின் குணம்தான். வழக்கமாக சின்ன குழந்தைகளிடம் அதிகம் பட்டுக்கொள்ளாத நான் ஏனோ தெரியவில்லை, மாதவியிடம் மாத்திரம் ரொம்ப சீக்கிரம் ரொம்ப நெருங்கித்தான் போனேன். எனக்கு பிடித்த நண்பர்களின் மகள் என்பதாலா? உயர்ந்த நட்பு தரும் சிநேகிதியாய் இருக்கும் ஸ்வர்ணாவின் குணங்களை இவளும் கொண்டிருந்ததாலா? உண்மையிலேயே கெட்டிக்காரியாய் சமர்த்தாய் மாதவி இருந்ததாலா? யோசித்த வரையில் ஒன்று மட்டும் காரணம் அல்ல, எல்லாம் தான் என்றே புரிந்தது எனக்கு. மாதவி வந்த பிறகு அவர்கள் இங்கு வருவதும் நான் அங்கு போவதும் அதிகமாயிற்று. பண்ணை வேலைகளை பம்பில் இருந்து திபுதிபு வென்று தண்ணீர் கொட்டி வயலுக்கு பாய்வதையும், தென்னை மாமரங்களில் ஏறி ஆட்கள் காய் பறிப்பதையும், பயிர்களுக்கு பூச்சி மருந்து அடிப்பதையும் சுவாரஸ்யத்துடன் மாதவி காண பிரியப்பட்டதால் பல நாட்கள் காலை டிஃபன் ஆனதும் பத்மநாபனுக்கு சமைத்து டேபிள் மேல் வைத்து மூடிவிட்டு எனக்கும் எதையாவது எடுத்துக்கொண்டு 10 மணி அளவில் சைக்கிள் ரிக்ஷாவில் மகளுடன் ஸ்வர்ணா பண்ணைக்கு வந்து விடுவாள். பம்பு செட்டில் மாதவி குளிக்க மரத்தடியில் அமர்ந்து ஸ்வர்ணாவும் நானும் எதையோ அலசி பேசுவோம். மாலையில் அவர்களை என் வண்டியில் கொண்டு வந்து விட்டுவிட்டு அப்படியே அரை மணியோ 1 மணியோ இருந்து பத்மநாபனுடன் பேசிவிட்டு நான் திரும்புவேன். அந்த மாதிரி பேசின ஒரு நாளில்தான் மாதவி தற்சமயம் படிக்கும் பள்ளி அத்தனை உயர்வானது இல்லை என்று ஸ்வர்ணா குறைபட்டு கொண்டாள். சரி, பிடிக்கலைனா ஏன் தொடர்ந்து அங்கேயே படிக்க வைக்கணும், மாத்தலாம்ல? ஸ்வர்ணா, என்ன நீங்கள் என்கிற ஆச்சரிய பார்வையை வீசினாள். அதெல்லாம் சொடுக்கிற மாதிரி அத்தனை சுலபம்னு நினைச்சீங்களா சார்? இந்த சாரை விடு என்று நான் சொல்லி சார்னு கூப்பிட்டாதான் மரியாதையா இருக்கு சார் என்று அவளும் தீர்மானமாக பதில் சொல்லிவிட்டாள். உங்க பொண்ணு கெட்டிக்காரி, நீங்க வசதி உள்ளவங்க, அப்புறம் என்ன என்று கேட்டேன். ஸ்வர்ணா சிரித்தாள். உங்களுக்கு அனுபவம் இல்லாததால இப்படி சொல்றீங்க சார். நான் ஆசைப்படுற ஸ்கூல்ல சேர்க்கணும்னா அது லேசி இல்ல. 2 வருஷம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டோம். எந்த ஸ்கூல் சொன்னாள். அது என்ன அப்படி வசதி? சிலபஸ் எல்லா ஸ்கூல்லையும் ஒண்ணுதான் சார். ஆனாலும் இதுல பசங்களை நடத்துற விதம், பாடம் சொல்லி கொடுக்கிற விதம் அலாதியா இருக்கு. ஸ்கூல் ஃபைனல் முடிச்சிட்டு பசங்க வெளியில வர்றப்போ புத்தியோட வாழ்க்கை பத்தின கண்ணோட்டம், பொறுப்பு, விவேகத்தையும் வளர்த்துக்க அந்த பள்ளிக்கூட படிப்பு உதவுது. நான் மேலே அது குறித்து அவளிடம் எதுவும் பேசவில்லை. ஆனால் இரவே எனக்கு தெரிந்த பத்திரிகை அதிபர் ஒருவரிடம், அவர் என்னுடைய நண்பர், அவரிடம் பேசினேன். நண்பர் செல்வாக்குள்ளவர், அரசாங்கம், தனியார் துறை, தனிப்பட்ட நபர் என்று அத்தனை பேரிடமும் தொடர்புள்ளவர். விவரத்தை சொன்னேன். ஆச்சரியமா இருக்கு சாரங்கன், நீங்க கூட ஒரு உதவி கேட்டுட்டீங்களே, நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்றவர் சொன்ன வார்த்தை தப்பாமல் மறுநாள் காலை திரும்ப அழைத்து, உங்க மாதவிக்கு அட்மிஷன் கிடைச்சாச்சு, 10ஆம் தேதி வந்து பிரின்சிபாலை பார்க்க சொல்லுங்க என்றும் கூறிவிட்டார். போனில் சொல்ல வேண்டாம் என்று மாலையில் அவர்கள் வீட்டுக்கு போய் விஷயத்தை சொன்னேன். ஸ்வர்ணாவுக்கு தலைகால் புரியவில்லை. மாதவி ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அம்மாவுக்கு ஜோடியாய் குதித்தாள். பாத்தீங்களா பத்மு, சாதாரணமா தான் சொன்னேன், வேணும்னு வாயை திறந்து கூட நான் கேட்கல. ஆனாலும் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவரு காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு பாத்தீங்களா? இந்த மாதிரி சிநேகிதர் வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. நாம அதிர்ஷ்டசாலிங்க தான். என்ன பத்மு? நம்மால, ஏன் உங்களால முடியாததை கூட இவர் எத்தனை சுலபமா செஞ்சிட்டார். அதுவும் இருக்கிற இடத்தை விட்டு அசையாம. வாய் ஓயாமல் ஸ்வர்ணா பேசினால் சந்தோஷப்பட்டாள். ஆனால் இத்தனை குதூகலம் ஏனோ பத்மநாபனிடம் இல்லை. ஆண் என்பதால் காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறானோ? தேங்க்ஸ் சாரங்கன் என்று மட்டும் சொன்னான். அப்புறம் என்னவோ யோசிக்கும் பாவனையில் ஒதுங்கி இருந்து விட்டான். 10 நாட்களாகவே பத்மநாபன் இப்படித்தான், அதிகம் பேசாமல், சிரிக்காமல், கொஞ்சம் யோசனையுடன் இருக்கிறான் என்பது நினைவுக்கு வர அவன் பக்கம் திரும்பினேன். பேங்க்ல ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை. உடம்புக்கு ஒண்ணு இல்லையே. ஏன் கேக்குறீங்க? இல்ல, கொஞ்ச நாளா டல்லா ஒரீடா இருக்கிற மாதிரி பட்டுது, அதான்.
பத்மநாபன் மறுக்கும் முன் ஸ்வர்ணா அவசரமாய் பேசினாள். பாத்தீங்களா பத்மு, 4 நாளா நான் கேக்குறேன், ஏன் எப்படியோ இருக்கீங்கன்னு. ஒண்ணும் இல்ல, சும்மா கற்பனை பண்ணிக்காதேன்னு சொன்னீங்க. இப்ப சாரு கேக்குறார். நான் சொல்லி கொடுத்தா கேக்குறார் அவரு. பாருங்க. பத்மநாபன் அவளை முறைத்தான். சும்மா இரு என்பது போல அவளை அதட்டினான். ஒண்ணுமில்லாததை ஏன் பெருசுபடுத்துற? இன்டர்னல் ஆடிட் நடக்குது, அதான் கொஞ்சம் டென்ஷன். எரிச்சலுடன் அவன் பேசியதாக தோன்ற விஷயத்தை அத்துடன் நான் விட்டுவிட்டேன். மாதவியை பள்ளியில் சேர்க்க ஸ்வர்ணா சென்னைக்கு போய்விட்டாள். வேலை இருந்ததால் பத்மநாபன் உடன் போகவில்லை. எனக்கு மதுரை ரோட்டரியிலும் யூனிவர்சிட்டியிலும் பேச அழைப்பு வந்திருந்தது. போனவன் அப்படியே கொடைக்கானலுக்கு சென்று 10 நாள் தங்கி ஒரு நாவலை எழுதி முடித்தேன். அங்கே இருக்கும்போது பத்மநாபன் ஸ்வர்ணாவின் திருமண நாள் அந்த புதன்கிழமை என்பது நினைவுக்கு வர CLS கடைக்கு சென்று ஒரு வாழ்த்து அட்டை வாங்கி குறுகிய காலத்தில் என் இனிய நண்பர்களாகிவிட்ட ஸ்வர்ணா பத்மநாபனுக்கு என்று எழுதி அனுப்பினேன். கிரீட்டிங்ஸையும் அதில் நான் எழுதியிருக்கும் வாசகத்தையும் கண்டுவிட்டு ஸ்வர்ணா எப்படி தேன் குடித்த நரியாக ஆடுவாள் என்பதை கற்பனை பண்ணி பார்த்தபோது எனக்கு சிரிப்பு வந்தது. ஊருக்கு திரும்பினேன். கொடைக்கானலில் வாங்கிய பிளம் பேரிக்காய்களுடன் வரும் வழியில் மதுரையில் வாங்கிய அல்வா பெட்டியையும் எடுத்துக்கொண்டு மாலையில் அவர்கள் வீட்டுக்கு சென்றேன். நான் சென்றபோது பத்மநாபன் இல்லை. வாங்க சார், வாங்க. எப்ப வந்தீங்க? பத்முவா? பேங்க்ல இருந்து இன்னும் வரல. வர வர நேரத்தோட அவர் வீட்டுக்கு வர்றதே இல்ல சார். கேட்டா வேலை இருக்குதுன்னு சல்லுன்னு விழறார். ரொம்ப கோபக்காரரா ஆயிட்டு வர்றாரு. ஒண்ணுமே புரியல. அது கிடக்கட்டும், நீங்க எப்ப சார் வந்தீங்க? உங்களை பார்த்து 15 நாளாச்சு. பேசுறதுக்கு எத்தனை விஷயம் இருக்கு தெரியுமா? கொண்டு வந்த சாமான்களை நீட்டினேன். வெட்டிங் டே கார்டு பற்றி ஏதாவது சொல்லுவாள் என்று எதிர்பார்த்தேன். இல்லை. 1/4 மணியில் பத்மநாபன் வந்தான். வரும்போதே முகம் சரியாக இல்லாத மாதிரி எனக்கு பட்டது. என்ன விஷயம்? என்னவாக இருக்கும்? ஹலோ என்றான். உள்ளே போய்விட்டான். குளித்து உடைமாற்றிக்கொண்டு அவன் வருவதற்குள் வளவளவென்று பேசியபடியே ஸ்வர்ணா சாப்பிட ஆயத்தம் செய்தாள். சாப்பிட உட்கார்ந்தோம். நான் கொண்டு போயிருந்த அல்வா பெட்டியை திறந்து ஸ்வர்ணா மூவருக்கும் பரிமாறினாள். தன் நிலையில் வைத்துக் கொண்ட துண்டத்தை சாப்பிட்டு விட்டு நல்லா இருக்கு சார் என்று பாராட்டினதும் விசுக்கென்று பத்மநாபன் தலை நிமிர்ந்தான். நேத்து நான் அகர்வால் பவன்ல இருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை ஐயா வேணாங்க வெயிட் போடும்னு எடுத்துக்க மறுத்தவ இன்னைக்கு ரசிச்சு சாப்பிட்டுட்டு பாராட்டுறியே. சோ நான் வாங்குறது உனக்கு பிடிக்கல, சாரங்கன் கொண்டு வர்றது வசதி அதானே? வாயில் போட்ட அல்வா துண்டை விழுங்க முடியாமல் சில கணங்கள் நான் சங்கடப்பட்டேன். இது இது என்ன அசட்டு கேள்வி? விளையாடுகிறானா இல்லை மனதில் எதுவே வைத்துக் கொண்டு கேட்கிறானா? சரி, நான் சாப்பிட்டு விட்டு கிளம்பினேன். கார் வரையில் ஸ்வர்ணா வந்தாள். பத்முவுக்கு ஏதோ கவலை, அதான் அப்படி பேசிட்டார். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். அவனை தேற்றும் தினசில் நான் சிரித்தேன். காரில் உட்கார்ந்து இன்ஜினை ஆன் செய்த போது மனசின் பிரண்டல் தாங்காமல் வெட்டிங் டேக்கு நான் அனுப்பின கார்டு கிடைக்கலையா ஸ்வர்ணா என்று கேட்டேன். கார்டா? உங்களுதா? இல்லையே சார். கார்டு போஸ்டில் தவறிவிட்டதா? இல்லை. அன்று இரவு என்னால் ஏனோ நிம்மதியாய் உறங்க முடியவில்லை. எங்கோ என்னவோ தவறு நிகழ்ந்துவிட்ட மாதிரி உறுத்தியது எனக்கு. என்ன என்ன தவறு அது? மறுநாள் காலை 9 இருக்கும். போனில் ஸ்வர்ணா கூப்பிட்டாள். சார் சார் என்றவள் மெல்ல விசும்ப முற்பட்டாள். என்ன ஸ்வர்ணா, வாட் ஹேப்பன்? அடிவயிற்றில் சின்ன சின்ன முடிச்சுகள். ராத்திரி நான் போன பிறகு ஸ்வர்ணா தன் கணவனிடம் வெட்டிங் டே கார்டு பற்றி கேட்டு கூடவே ஏன் அவரிடம் அப்படி பேசினீர்கள் என்று உரிமையுடன் சண்டை போட பத்மநாபன் வெடித்திருக்கிறான். எழுத்தாளர் ரசிகனா அளவோடு உறவு இருக்கணும். ஊரெல்லாம் சிரிக்கிற மாதிரி வம்பு பேசுற மாதிரி ஸ்நேகம் இருக்கக்கூடாது. பகல் பொழுதெல்லாம் நீ அங்க பண்ணையில இருக்கிறதும் ராத்திரி அவன் இங்க வந்துடுறதும் சச்ச. மாதவிக்கு இவன் யாரு சீட்டு வாங்கி தர? என்ன பெத்தவனை மதிச்சு ஒரு வார்த்தை கேட்டானா? அப்பா மாதிரி பெரியப்பா மாதிரின்னு நீ மாதவி கிட்ட சொல்றதும் அவனை ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறதும் ஐ கான் ஸ்டாண்ட் திஸ் நான்சென்ஸ். ஆமா, வெட்டிங் டே கார்டை அவன் அனுப்புனதை நான் வேணும்னே தான் காட்டல. எனக்கு இதெல்லாம் ஒன்னும் பிடிக்கல. ஏண்டப்பா இந்த ஊருக்கு வந்தோம்னு கூட இருக்கு எனக்கு. மை காட், பத்மநாபன் சிந்தனை இத்தனை வக்கரமாகவா போய்விட்டது? அவன் மனசில் இப்படி ஒரு அசிங்கம் எப்போது புகுந்து கொண்டது? மனித இயல்புகளை துல்லியமாக அறியும் நான் இதை எப்படி துவக்கத்திலேயே கண்டுகொள்ளாமல் போனேன்? சார் சார் நான் என்ன சார் பண்ணுவேன்? எனக்கு மனசே சரியில்லை சார். உங்களையும் என்னையும்
ஐயோ சார், பேச முடியாமல் அவளால, கவலைப்படாதே சொர்ணா, எல்லாம் சரியாயிரும். பத்மநாபன் ஏதோ ஒரியில இருக்கார், அதான் அப்படி பேசிட்டார், சீக்கிரமே புரிஞ்சுக்குவார் என்று தேற்றிவிட்டு போனை வைத்தேன். நல்ல ஜோடி, பொருத்தமான தம்பதி என்று நினைத்த சந்தோஷத்தில் உறவில் விரிசலா? அதற்கு காரணம் என்ன? நோ, இது கூடாது. இதமான நட்பின் வளர்ச்சி ஆரோக்கியமான தாம்பத்திய உறவை பாதித்து அழுக வைக்கிறதா? இது தவறல்லவோ? நட்பை விட உறவுக்கு ஆயுசு அதிகம், அப்படித்தான் இருக்க வேண்டும். அது அழுகக்கூடாது, அது பலவீனப்பட்டு போகக்கூடாது. மதியத்திற்குள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். பண்ணை மேஸ்திரி, வாட்ச்மேன், சமையல்கார பையன் எல்லோரையும் அழைத்தேன். கதைக்கு விவரம் சேகரிக்கிறதுக்காக வெளியூர் போக வேண்டியிருக்கு. தோட்டத்துல என்னென்ன செய்யணும்னு குறிச்சு வச்சிருக்கேன், அதுபடி கவனிச்சுக்கோங்க. யாரு கேட்டாலும் ஐயா வெளியூர் போயிருக்காரு, மத்த விவரம் தெரியாதுன்னு சொல்லிடுங்க. நான் அப்பப்ப போன் மூலமா தொடர்பு வச்சுக்கிறேன். என்னங்க சார் இது திடீர்னு? வியந்து நின்றவர்களுக்கு ஒரு புன்னகையை பதிலாக தந்துவிட்டு பெட்டி இதர அத்தியாவசிய சாமான்களுடன் காரில் ஏறுகையில், இது நாளிகை அலைபாய்ந்த மனசு, நீ எடுத்த முடிவு சரியானது என்று முணுமுணுத்தபடி அடங்க ஆரம்பிப்பது புரிந்தது. சிவசங்கரி அவர்கள் எழுதிய நட்பு சிறுகதை முற்றும். இந்த கதைய நட்பை குறிச்சு வேற ஒரு கண்ணோட்டத்துல சிவசங்கரி அவர்கள் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதையோட முடிவை பத்தி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. என்னன்னா, கதாசிரியருக்கும் அந்த பொண்ணு ஸ்வர்ணாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பை அவளுடைய கணவன் தவறா புரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கறது எழுத்தாளருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை சரி செய்ய பார்த்திருக்கலாம், அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம அவர் பயந்து ஓடுறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது. அதே நேரத்துல அவங்கவங்க மனசு பொறுத்ததுதான் எந்த ஒரு முடிவுமே. அதனால கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு அந்யோன்யமா இருந்தவங்களுக்குள்ள தான் நுழையிறது அந்த அளவுக்கு சரியாக இருக்காது அப்படிங்கறதுனால அந்த ஒரு பெருந்தன்மையில தான் அவரு அந்த ஊரை விட்டு போறாருன்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல இந்த கதையில வர்ற மாதிரி வேற ஊருக்கு அவர் போயிட்டா கூட டெலிபோன் மூலமா ஸ்வர்ணா கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை எப்படி அவாய்ட் பண்ணுவாரு? ஏதாவது டெலிபோன் நம்பரை மாத்திட்டாரா அப்படிங்கறத பத்தி கதையில சொல்லல. ஆனா அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நாம வரலாம். இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி.